ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நில கடவுளாகவே நமது முருகப்பெருமான் இருப்பது நமக்கு தெரியும். தொல்காப்பிய காலத்திலிருந்து நாம் இன்று வரையிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம், முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முருகா முருகா என்று சொன்னால் முருகாதார் யாருமே கிடையாது. முருகர் எண்ணில் முதல் எழுத்தில் மூ என்று சொன்னால் முகுந்தன் என்று பொருள். முகுந்தன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள். ரு என்று சொன்னால் ருத்ரன் சிவன் என்று பொருள். கா என்று சொன்னால் கமல தாமரையில் வீட்டிருக்கிற நமது பிரம்மாவுடைய பொருள். ஆக முருகா என்று சொன்னால் இந்த 3 வேதங்களும் 3 கடவுள்களும் அடங்கி இருக்கிறது என்று நம்மால் உணர முடியும். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன். அந்த மூ ரு கா என்பதில் மெல்லினம் இருக்கிறது, இடையினம் இருக்கிறது, வல்லினம் இருக்கிறது. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலைன்னு சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கட்டிருக்கிறார் நமக்கு சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.